ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம திருமலா திருப்பதி இன்ஃபோ பை KHM சேனல்ல திருமலை வெங்கடேஷ பெருமாளை அவர் இருக்கக்கூடிய கருவறை முன்னாடி வரைக்கும் போய் பக்கத்தில் தரிசனம் செய்யக்கூடிய ஆன்லைன் தரிசன டிக்கெட் விவரங்களை பற்றி பார்க்கலாம். பொதுவாக திருப்பதி வெங்கடேஷ பெருமாளை துவாரபாலகர்கள் ஜெயன் விஜயன் இருக்கக்கூடிய அந்த இடத்தில் நின்று தான் நாம் தரிசனம் பார்த்துட்டு வருவோம். ஆனால் துவாரபாலகர்களை தாண்டி ஸ்னப்பன மண்டபம், ராமர் மேடை, சயன மண்டபம் என்று 3 அறைகள் இருக்கு. இந்த 3 அறைகளுக்கு பிறகுதான் திருப்பதி வெங்கடேஷ பெருமாள் இருக்கக்கூடிய கருவறை அமைஞ்சிருக்கு. திருப்பதி வெங்கடேஷ பெருமாளினுடைய கருவறை முன்னாடி வரைக்கும் போய் நம்ம தரிசனம் செய்யக்கூடிய சில தரிசன டிக்கெட்டுகளை ஆன்லைன் மூலமாகவே நாம் பதிவு செய்யலாம். பெருமாளை சுமார் 10 அடி தூரத்தில் நின்று தரிசனம் செய்யக்கூடிய தரிசன டிக்கெட்டுகளான சுப்ரபாதம் சேவா, தோமாலா சேவா, அர்ச்சனா சேவா மற்றும் அஷ்டதல பாத பத்மாராதனா சேவாக்களுக்கு ஆன்லைன் மூலமாகவே நம்ம பதிவு செய்யலாம். இந்த சேவாக்களுக்காக பதிவு செய்தவர்களை குலுக்கல் முறையில் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் தேர்ந்தெடுப்பாங்க. தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் எந்த நாள் எந்த சேவாவில் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்களோ அந்த நாள் திருமலைக்கு போய் திருமலை வெங்கடேஷ பெருமாளை ரொம்ப பக்கத்தில் போய் தரிசனம் செஞ்சுட்டு வரலாம். இந்த ஆன்லைன் பதிவு ஒவ்வொரு மாதமும் 18ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு ஆரம்பிக்கும். 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கும் பட்சத்திலேயோ அல்லது அரசு விடுமுறை நாட்களாக இருக்கும் பட்சத்திலேயோ 18ஆம் தேதிக்கு பதிலாக 19ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு இந்த பதிவு ஆரம்பிப்பாங்க. 18ஆம் தேதி திறக்கும் பட்சத்தில் 18ஆம் தேதி காலையில் 10 மணியிலிருந்து 20ஆம் தேதி காலையில் 10 மணிக்குள்ள இந்த 4 சேவாக்களுக்கும் ஆன்லைன் மூலமாக நாம் பதிவு செஞ்சுக்கலாம். ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணுவதற்கு எந்தவித கட்டணமும் பே பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ரெஜிஸ்ட்ரேஷன் முற்றிலும் இலவசம்தான். 20ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இதற்குரிய ரெஜிஸ்ட்ரேஷன் டிடிடி ஆப் மூலமாகவோ டிடிடி வெப்சைட் மூலமாகவோ நீங்கள் செஞ்சுக்கலாம். ஒரு மொபைல் நம்பர் லாகின்ல இருந்து மினிமம் ஒருத்தருக்கும் மேக்சிமம் 2 பேருக்கு மட்டும்தான் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்ய முடியும். 20ஆம் தேதி மதியம் 12 மணிக்கு இந்த 4 சேவாக்களுக்கு ஆன்லைன் மூலமாக ரெஜிஸ்ட்ரேஷன் செய்தவர்களை குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுப்பாங்க. இந்த குலுக்களை எப்படி கண்டக்ட் பண்ணுறாங்க என்பதையுமே நீங்கள் உங்களுடைய மொபைல் நம்பரில் லாகின் செய்து பார்க்கலாம். 20ஆம் தேதி மதியம் 12:15 மணி போல் டிடிடி ஆப்லேயும் டிடிடி வெப்சைட்லேயும் யார் எந்த சேவாவில் எந்த தேதியில் செலக்ட் ஆகியிருக்காங்க என்ற கம்ப்ளீட் PDF லிஸ்ட் டிடிடி அப்டேட் பண்ணுவாங்க. அதே சமயம் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு மட்டும் அவங்க ரெஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பர் மற்றும் மெயில் ஐடிக்கு எந்த சேவாவில் எந்த தேதியில் அவங்க செலக்ட் ஆகியிருக்காங்க என்ற டீட்டெயில்ஸோடு சேர்த்து அவங்க பேமெண்ட் பண்ணுறதுக்கான பேமெண்ட் லிங்க்கும் அனுப்பிச்சிருப்பாங்க. அவங்க எந்த சேவாவில் செலக்ட் ஆகியிருக்காங்களோ அந்த சேவாவிற்குரிய கட்டணம் பே பண்ணுறதுக்கான லிங்க் அனுப்பிச்சிருப்பாங்க. அந்த லிங்கை கிளிக் செய்து நீங்கள் அதற்குரிய கட்டணம் பே பண்ணலாம். இந்த பேமெண்ட் பண்ணுறதுக்கு 20ஆம் தேதி மதியம் 12 மணியிலிருந்து 22ஆம் தேதி மதியம் 12 மணி வரைக்கும் மட்டும்தான் டிடிடி டைம் கொடுப்பாங்க. இந்த 4 ஆர்ஜித சேவாக்களுக்காக ஆன்லைன் மூலமாக பதிவு செய்யக்கூடியதை தான் ஆன்லைன் லக்கி டிப் ஆர்ஜித சேவா ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்கிறாங்க. இந்த ஆன்லைன் லக்கி டிப்பிற்காக நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணக்கூடிய சமயத்தில் ஒரு குறிப்பிட்ட மாதத்தினுடைய 30 அல்லது 31 நாட்களுக்கும் சேர்த்து 4 ஆர்ஜித சேவாக்களுக்காகவும் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். அல்லது நீங்கள் விருப்பப்பட்டால் ஒரு குறிப்பிட்ட 2 அல்லது 3 சேவாக்களுக்கும் கூட ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். அது உங்களுடைய சாய்ஸ் தான். இந்த ஆன்லைன் லக்கி டிப் மூலமாக சுப்ரபாதம் சேவாவிற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டால் ஒருத்தருக்கு 120 ரூபாயும், தோமாலா சேவா அல்லது அர்ச்சனா சேவாவிற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டால் ஒருத்தருக்கு 220 ரூபாயும், அஷ்டதல பாத பத்மாராதனா சேவாவில் தேர்ந்தெடுக்கப்பட்டால் ஒருத்தருக்கு 1250 ரூபாயும் டிக்கெட் காஸ்டாக நம்ம பே பண்ண வேண்டியிருக்கும். இந்த 4 சேவாக்களுக்கும் உரிய ரிப்போர்ட்டிங் பிளேஸ், ரிப்போர்ட்டிங் டைம், சேவா ஆரம்பமாகக்கூடிய நேரம், ட்ரெஸ் கோட் எல்லாமே இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க. சுப்ரபாதம் சேவாவில் தேர்ந்தெடுக்கப்பட்டால் திருமலை வெங்கடேஸ்வர பெருமாள் கோவிலுக்குள்ளே இருக்கக்கூடிய பங்காரு வாக்கிலி, அதாவது கருட பகவான் இருக்கக்கூடிய அந்த கருட மண்டபத்தில் நின்று நம்ம அர்ச்சகர்கள் சுப்ரபாதம் பாடக்கூடியதை நேரில் பார்க்கலாம். சுப்ரபாதம் பாடக்கூடிய சமயத்தில் துவாரபாலகர்கள் ஜெயன் விஜயன் நடுவில் இருக்கக்கூடிய கதவுகளானது திரைச்சீலைகளால் மூடப்பட்டிருக்கும். சுப்ரபாதம் பாடி முடித்த பிறகுதான் அந்த திரைச்சீலைகள் விளக்கப்பட்டு முதல் ஆரத்தி காமிப்பாங்க. ஆரத்தி காட்டி முடித்த உடனே இந்த சுப்ரபாதம் சேவாவிற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், அதாவது
தற்சமயம் இப்போது பங்காரு வாக்கிலிக்குள்ளே நிற்கக்கூடிய எல்லாருமே வரிசையாக நின்று துவாரபாலகர்கள் ஜெயன் விஜயன் இருக்கக்கூடிய அந்த இடத்தை தாண்டி சினப்பன மண்டபம் தாண்டி ராமர் மேடை தாண்டி சயன மண்டபத்திற்கு உள்ளே போய் பெருமாளினுடைய கருவறையினுடைய வாசற்படியான குலசேகரன் படி வரைக்கும் அப்படியே வரிசையில் போய் தரிசனம் பார்த்துட்டு வருவாங்க. பெருமாளை ரொம்ப பக்கத்தில் மிக குறைந்த தரிசன டிக்கெட்டில் தரிசனம் செய்யக்கூடிய சேவா தான் சுப்ரபாதம் சேவா. இந்த சுப்ரபாதம் சேவா தவிர்த்து மீதம் இருக்கக்கூடிய தோமாலா சேவா, அர்ச்சனா சேவா மற்றும் அஷ்டதள பாத பத்மாராதனா சேவாவில் தேர்ந்தெடுக்கப்பட்டால் பெருமாளினுடைய கருவறைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த 3 அறைகளில் உட்கார்ந்து பெருமாளை நம்ம தரிசனம் செஞ்சுட்டு வரலாம். தோமாலா சேவாவில் தேர்ந்தெடுக்கப்பட்டால் சுமார் 45 நிமிடங்களும், அர்ச்சனா சேவாவில் தேர்ந்தெடுக்கப்பட்டால் சுமார் 30 நிமிடங்களும், அஷ்டதள பாத பத்மாராதனா சேவாவில் தேர்ந்தெடுக்கப்பட்டால் சுமார் 25 நிமிடத்திலிருந்து 35 நிமிடங்கள் வரைக்கும் நம்ம உட்கார்ந்தே பெருமாளை தரிசனம் செஞ்சுட்டு வரலாம். தோமாலா சேவாவிற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் கோவிலுக்கு உள்ளே போய் நம்ம பெருமாளை தரிசனம் செய்யக்கூடிய அந்த நிமிடத்தில் பெருமாளினுடைய திருமேனி மீது எந்த ஒரு மலர் மாலையும் இருக்காது. தோமாலா சேவா சமயத்தில் தான் வெங்கடேஷ பெருமாளுக்கு ஒவ்வொரு மலர் மாலையாக சாற்றிட்டே வருவாங்க. அவரினுடைய திருப்பாதங்கள், அவரினுடைய நந்தகவால், அவரினுடைய திருமார்பில் இருக்கக்கூடிய தாயார்கள், அவரினுடைய திருமுடி என்று ஒவ்வொரு மலர் மாலைகளாக சாற்றுவாங்க. அவருக்கு எல்லா மலர் மாலைகளும் சாற்றி முடித்த பிறகு பெருமாளினுடைய கருவறைக்குள் அவரோடு இருக்கக்கூடிய பஞ்சபேரங்களுக்கும் ஒவ்வொரு மலர் மாலை சாற்றுவாங்க. இதைத்தான் தோமாலா சேவா என்று நாம் சொல்கிறோம். அடுத்து அர்ச்சனா சேவா. இந்த அர்ச்சனா சேவா சமயத்தில் பெருமாளினுடைய திருவடிக்கு துளசி இலைகளால் அர்ச்சனை செய்வாங்க. பெருமாளினுடைய ஒவ்வொரு திருநாமம் சொல்ல சொல்ல பெருமாளினுடைய திருவடிக்கு துளசி இலைகளால் அர்ச்சனை செய்வாங்க. இதுபோல் அவரினுடைய சஹஸ்ர திருநாமங்கள் சொல்ல சொல்ல துளசி இலைகளால் பெருமாளினுடைய திருவடிக்கு அர்ச்சனை செய்யக்கூடியதை தான் அர்ச்சனா சேவா என்று சொல்கிறோம். இந்த அர்ச்சனா சேவாவையும் பெருமாளினுடைய கருவறைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 3 அறைகளில் உட்கார்ந்து சுமார் 30 நிமிடங்கள் வரைக்கும் நம்ம பெருமாளை ரொம்ப அழகாக தரிசனம் செஞ்சுட்டு வரலாம். அடுத்து அஷ்டதள பாத பத்மாராதனா சேவா. இதுவுமே பெருமாளினுடைய திருவடிக்கு அர்ச்சனை செய்யக்கூடிய சேவா தான். ஆனால் தங்க தாமரை மலர்களால் பெருமாளினுடைய திருப்பாதத்திற்கு அர்ச்சனை செய்வாங்க. பெருமாளினுடைய ஒவ்வொரு திருநாமம் சொல்ல ஒவ்வொரு தங்கத்தாமரை மலரால் அவரினுடைய திருப்பாதத்திற்கு அர்ச்சனை செய்வாங்க. இதுபோல் பெருமாளினுடைய 108 திருநாமங்கள் சொல்ல அவருக்கு 108 தங்க தாமரை மலர்களால் அர்ச்சனை செய்வாங்க. இந்த அஷ்டதள பாத பத்மாராதனா சேவாவையும் பெருமாளினுடைய கருவறைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 3 அறைகளில் உட்கார்ந்து நம்ம தரிசனம் பார்த்துட்டு வரலாம். இந்த 4 சேவாக்களுக்கு எப்படி ஆன்லைன் மூலமாக ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யணும் என்ற வீடியோ லிங்க்கும், இந்த 4 சேவாக்களும் எப்படி கோவிலுக்குள்ளே நடக்கும் என்பதை பற்றிய டீட்டெயில்டு வீடியோ லிங்க்ஸும் இந்த வீடியோனுடைய ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் நான் கொடுக்குறேன். நீங்கள் தேவைப்பட்டால் செக் பண்ணி பார்த்துக்கலாம். பெருமாளை ரொம்ப பக்கத்தில் போய் தரிசனம் செய்யக்கூடிய இந்த சேவாக்களுக்கு மறக்காமல் ஒவ்வொரு மாதமுமே நீங்கள் ஆன்லைன் மூலமாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். ஆன்லைன் அல்லது ஆஃப்லைன் மூலமாக ஒரு முறை இந்த லக்கி டிப் ஆர்ஜித சேவாக்களில் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்கன்னா மறுமுறை இந்த ஆர்ஜித சேவாக்களுக்கு ஆன்லைன் மூலமாகவோ ஆஃப்லைன் மூலமாகவோ ரெஜிஸ்ட்ரேஷன் செய்கிறதுக்கு நீங்கள் தரிசனம் பார்த்த நாளில் இருந்து 180 நாட்களுக்கு பிறகு தான் மறுமுறை நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் செய்ய முடியும். இந்த வீடியோவை உடனடியாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, நெய்பர்ஸ் மற்றும் கொலீக்ஸ் கூடயும் அவசியமாக ஷேர் பண்ணிக்கோங்க. நிறைய நண்பர்களோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திருமலை மற்றும் திருப்பதி பற்றிய மேலும் பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.